கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வெற்றிக்கு அவங்க அம்மா அஞ்சலியோட நலங்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே பயங்கரமாக கோவம் வருது. இந்த வீட்டில் என்னோட வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே நலங்கெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மகேஷ் ரொம்ப ஆசையாக அஞ்சலி கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அஞ்சலிக்கு திடீர்னு கவினோட ஞாபகம் வருது. உடனே கவினுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கவின் காலை அட்டன் பண்ண மாட்டாங்க. சரி, அவனுக்கு நம்மளோட ஃபோட்டோ ஒன்று அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நலுங்கு வைக்கிறப்ப எடுத்த ஒரு ஃபோட்டோவை கவினுக்கு அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. கவின் அந்த ஃபோட்டோ வாய்ஸ் மெசேஜ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அஞ்சலி கவின்கிட்டேருந்து எந்த ரிப்ளையுமே வரல அப்படின்னு இவங்களும் ஒரு பக்கம் சோகமாக இருப்பாங்க. அடுத்ததான் மகேஷ்க்கு நலுங்கு வைக்கிறாங்க. அப்போது மகேஷ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாரு. அப்படியே கண் கலங்கிடுவார். இதை பார்த்த லக்ஷ்மி, என்னப்பா ஏன் கண்ணு கலங்கிருக்கு அப்படின்னு கேட்க, இல்லை என்னோட அம்மா அப்பா இருந்திருந்தா அவங்க முன்ன நின்று இந்த எல்லா சடங்கையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி யாருமே எனக்கு இல்லை, அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் எனக்காக இருக்கீங்க. அத்தை மாமா அப்படின்னு இவ்வளோ பெரிய குடும்பம் எனக்கு இருக்குது. எனக்கு இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக கூட இருந்த எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. உடனே கேசவன் மகேஷ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எமோஷ்னல் ஆகி எங்கள் எல்லாரையும் ரொம்ப எமோஷ்னல் ஆக்குறீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நலங்கெல்லாம் வச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணும்போது அப்படியே அஞ்சலியை பார்த்து மகேஷ் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் வெற்றி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வெற்றியை எல்லாரும் எவ்வளவோ கம்பல் பண்ணி கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிட என்னால் வர முடியாது அப்படின்னு வெற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. மோனிகா நேராக துளசியோட வீட்டுக்கு போகிறாங்க தியாவை பார்க்கறதுக்காக. அங்கே வீடு பூட்டியிருந்ததை பார்த்ததுமே உடனே துளசிக்கு கால் பண்ணுறாங்க. துளசி அட்டன் பண்ணதுமே மோனிகா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. சரி, நான் தியாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே, என்னது தியாவை பார்க்கணுமா, அதான் உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்ல, எதுக்காக நீ இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டதுமே மோனிகாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, தியா என் அண்ணனோட பொண்ணு, நீ யார் என்னை பார்க்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு, நான் பார்க்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே துளசி இந்த விஷயத்தை பற்றி லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, தியா என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே லக்ஷ்மி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத, இந்த அம்மா நான் இருக்கேன், அதை பற்றிலாம் நீ யோசிச்சு ரொம்ப பயப்படாத அப்படின்னு துளசிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. மகேஷ் நைட்டில் சும்மா ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அப்படின்னு ரொம்ப எல்லா ஃபேமிலியுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்போது மகேஷ் அஞ்சலியை பாட்டு பாட சொல்லி கூப்பிடுறாங்க. அஞ்சலியை ஸ்டேஜில் பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறமா மகேஷ் அஞ்சலிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஒரு ரோஸை கொண்டு போய் கொடுத்து, நீ எனக்கு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், ஐ லவ் யூ அஞ்சலி அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.